யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18. யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கும் பொழுது சீஷர்கள் பார்க்கிறோம். அந்த யோவான் 14 மிகவும் கலங்கின ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். அப்போ அவங்க இயேசு கிறிஸ்து தங்களை அழைத்த போது அந்த சீஷர்கள் தங்களுடைய எல்லா தொழிலையும் விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்றார்கள். நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு யோவான் தன்னுடைய தகப்பனார் செபதேயுவின் வலைகள், மீன் பிடிக்கிற வலைகளை எல்லாம் விட்டு விட்டு சென்றார்கள். தாய் தகப்பனை விட்டு விட்டு சென்றார்கள், தொழிலை விட்டு விட்டு சென்றார்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏசாமி பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம், திடீர்னு ஒரு நாள் ஏசாமி, நான் என் பிதாவின் இடத்திற்கு போக போகிறேன் அப்படின்றாரு. சீஷர்கள் கலங்குகிறார்கள். ஏசாமி சொல்றாரு, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் பயப்படாதீங்க கலங்காதீங்கன்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அதுக்கு ஏற்ற ஒரு போக்கையும் அவர் அருள்கிறார். இன்னைக்கும் நம்ம அநேக பயங்களோடு கலக்கங்களோடு இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில நம்ம ஜெபத்துல வந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கலங்காதே பயப்படாதேன்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அதற்கு ஒரு போக்கையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால சீஷர்கள் கிட்ட நான் உங்களை விட்டுட்டு போயிட போறேன் அப்படின்னு நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டு விடுவேன் மாத்திரம் நீங்க ஒரு நாளும் நினைக்காதீங்க, நான் உங்களிடத்தில் வருவேன் அப்படின்றார். சரி, எப்போ வருவாரு? இன்னும் தான் வந்த பாடு கிடையாது. அவருடைய 2ஆம் வருகை இதோ சீக்கிரத்தில் வருகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் இன்னும் வரல. அதி சீக்கிரத்துல வருவாருன்னு தான் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எல்லாம் அவருடைய வருகைன்னு ஆயத்தத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் அவர் தாமதிக்கிறார் அப்படின்றது அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக தான் தாமதிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மிடத்துல வருகிறது அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அது வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் அந்த இருக்கிற இடத்தில் நீங்களும் தங்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். சோ அந்த மறுபடியும் டைம் ஒரு ரொம்ப லாங் டைம். அது வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இல்லாம இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் கூட அவருடைய பிரசனம் இல்லாமல் இருக்கவே முடியாது. சீஷர்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தாங்க. அது வரைக்கும் உலகத்துல அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. வரி கட்டணும்னா மீன் வாயை திறக்கிறாரு, ஒரு பணம் வருது, எடுத்து கட்டுறாங்க. எத்தனையோ பேர் குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறார், செவிடர்களை கேட்க வைக்கிறார். எல்லா காரியங்களும் நடக்கிறது. 5 அப்பங்கள் 2 மீன்களை வச்சு 5000 பேரை போஷிக்கிறாரு. இவங்களுக்கும் அந்த உணவு கிடைக்குது. இப்ப அவர் போயிட்டாருன்னா யார் இந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார்கள்? இன்னைக்கு நம்மளுக்கும் ஆண்டவர் யார் இந்த தேவைகளை எல்லாம் நமக்கு செய்வார்னு சொல்லி நமக்கு நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி கவலையோடு கலக்கத்தோடு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேற்றரவாளனாகிய வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்றாரு. பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். நான் இருந்த மாதிரியே வேறொரு தேற்றரவாளன் நம்மை ஆற்றுகிற தேவன், நம்மை தேற்றுகிற தேவன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அந்த தேற்றரவாளன் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம நினைச்சுக்கிறோம் ஆவியானவர் எப்பொழுதுமே நம்மை தேற்றுகிறவர் மாத்திரம் கிடையாது. நம்ம வாசிக்கிறோம், ஆவியானவர் அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவனுமாக இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றான், சுத்த ஆவியை என்னிலே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அந்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருக்க வேண்டும். வந்து போகக்கூடாது. சிம்சோன் கிட்ட வந்து போற மாதிரி இருக்கு. தாவீதும் ஒரு தடவை போயிட்டார் ஆவியானவர். அதனாலதான் அந்த ஆவியானவர் எப்பொழுதும் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால்தான் நம்ம இந்த உலகத்துல எப்படி ஏசாமி கூட இருக்கும்போது சீஷர்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டார்களோ, ஒரு பணக்குறைவோ ஒரு பற்றாக்குறைவோ குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளோ வியாதியோ எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு எப்படி ஏசாமி அதுக்கு சுகம் கொடுத்தாரோ அதே போல இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மளை அவர் திக்கற்றவர்களாக விடாமல் ஆவியானவரை நம்மிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு ரோமர் 16 நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே
என்னை காண்பீர்கள் அப்படின்றார். அந்த கொஞ்ச காலம்ன்றது பாருங்க எத்தனையோ 1000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கும். அவர் கொஞ்ச காலம்னு சொன்னார்னா, அதி சீக்கிரத்திலே அவர் வரப்போகிறார். ஆனா அதுவரைக்கும் அவர் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். நம்ம நெறைய நேரம் நெனைக்கிறோம், யாருமே எனக்காக இல்லையே, எனக்கு பேசுறதுக்குன்னு யாரும் இல்ல, எனக்கு ஆறுதல் சொல்றதுக்குன்னு யாரும் இல்ல, என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு, இல்லன்னா எனக்கு உதவி செய்கிறதற்கு கூட யாருமே இல்ல, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனேன்னு சொல்லி நம்ம நெனைக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறார். அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சோ அவரு ஏசாமி வந்து சீஷர்களை விட்டு போயிட்டாருன்னா, நான் போனா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணல. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. பிதாவே, நான் உலகத்தான் அல்லாதது போல சீஷர்களும் உலகத்தான் அல்ல. அதனால இவங்கள வந்து உங்களிடத்துல என்ன போலவே இவங்களையும் சேர்த்து எடுத்துக்கோங்க மேலன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு பதிலா அவர்களை தீமையினின்று நீங்கள் விலக்கி ரட்சித்து காத்தருளும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பின் ஜெபத்தை நமக்காக அவர் ஏறெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்கதான் செய்யும். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், 23ஆம் சங்கீதத்துல இருக்கிறது போல புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் இது மாத்திரம்தான் கிறிஸ்தவம் நம்ம நினைச்சுக்கிறோம். சோ இதெல்லாம் கலைக்கப்படும் பொழுது நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம், முறுமுறுக்கிறோம், பின்வாங்கி போய் விடுகிறோம், கவலைப்படுகிறோம், கலங்குகிறோம், ஆண்டவருடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிறோம். ஆனா பாருங்க, ஆண்டவர் அதான் தாவீது ராஜா சொல்லுகிறான், புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர், ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கும்போது நம்மளுக்கு நடக்குது. அதே சமயத்துல மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை திக்கற்றவராக விடவே மாட்டார். நம்மோடு கூட இருக்கிறார். அததான் தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சோ அப்ப ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு, எந்த நேரத்திலும் நம்மள கைவிட மாட்டார். அமர்ந்த ஒரு அப்படிப்பட்ட மரண இருள்னா என்ன, அப்படிப்பட்ட ஒரு இருட்டு, அடுத்த அடி நம்ம எங்க எடுத்து வைக்க போறோம்னு தெரியாத அளவுக்கு இருள் தான் மரண இருள். அப்படி இருக்கும்போது கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதான் அதனால வந்து நம்ம ஆண்டவர் வந்து அப்படி வந்து அவர் கொஞ்ச காலத்துல சீஷர்களை விட்டு போக போகிறார் என்றாலும், அவர் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு வைத்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல, நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புவார். என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சோ தனித்து விடப்பட்டிருக்கிறோமே, இல்லைன்னா எனக்கு யார் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பான்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு கலங்காமல், ஆண்டவர் சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் வரைக்கும் ஆண்டவர் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். சகல நாட்களிலும்னா என்ன, நல்ல நேரத்திலும் சரி, கெட்ட நேரத்திலும் சரி, துன்ப காலங்களிலும் இன்ப காலங்களிலும், எல்லா காலங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர், புல்லுள்ள இடம்னாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட தேற்றரவாளன் ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு தகப்பனை போல நம்முடைய பரம பிதாவாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்மளுக்கு என்னென்ன தேவைகளோடு இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில நம்ம வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவைகள் எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் தான் எனக்கு முதல் தேவை அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு கூட கொடுப்பார். ஆகவே உங்கள் தேவைகளை எல்லாம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய கண்ணீரை காண்கிறார், நம்முடைய கதறல்களை கேட்கிறார், நம்முடைய வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே அப்படிப்பட்ட தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம தவறு செய்யும் பொழுது வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும் என்று கண்டித்து உணர்த்துகிற தேவனாகவும் இருக்கிறார். தேற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார். தாயை போல தேற்றுகிறார், தகப்பனை போல கண்டித்து உணர்த்துகிறார்.
ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாக விடார் என்கிற தைரியத்தோடு, அவர்தான் நமக்கு தகப்பனும் தாயும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடு இந்த நாளுக்குள் நாம் கடந்து செல்வோம். ஜூன் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், என் முகத்தை இனி நான் அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். பாருங்க, அவர் முகத்தை மறைக்க போறாரு, போயிட போறாருன்னு நினைச்சுக்கிட்டு சீஷர்கள் பயந்து கலங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். நான் போற மாதிரி இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போகிற மாதிரி இருந்தாலும் அவர் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். முகத்தை அவர் நமக்கு மறைக்கவே மாட்டார். எப்பொழுதும் அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.